அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நாகர்கோவில் திருவனந்தபுரம் வழித்தடத்தில் முதலாவதாக டபுள் செக்ஷன் ஆன் பண்ணியிருக்க ரயில் நிலையமான இரணியல் ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இது 4வது பிளாட்பாரம். பயணிகள் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் ஏற்றதாக இல்லை. இருந்தாலும் இதை ஏன் 4வது பிளாட்பாரம்னு இப்போதைக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இரணியலுடைய ஃபுட் ஓவர் பிரிட்ஜிலேருந்து பார்க்குறோம். ஸோ இதோடைய இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1வது பிளாட்பாரம், அந்த பேக்கிங் மிஷின் நின்றுட்டுருக்கு 2வது பிளாட்பாரம், அந்த ஏஎம்டி நிற்கிறது 3வது பிளாட்பாரம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1, 2 அப் லைன், 3வது வந்து டவுன் லைன். அந்த ரெண்டுமே வந்து சர்வீஸ் லைனாக தான் பயன்படுத்துவாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைசி இருக்கிறத 4வது பிளாட்பாரமாக வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாலும் அது ஒரு தற்காலிகமானது தான். 1வது பிளாட்பாரம் மற்றும் 2வது பிளாட்பாரம் பணிகள் முடிஞ்ச பிறகு இந்த பிளாட்பாரத்தை மாற்றி அமைச்சிருவாங்க. ஸோ 1, 2, 3 இந்த வரிசையில் தான் இருக்கும். 4, 5 வந்து சர்வீஸ் லைனாக பயன்படுத்துவாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது டபுள் செக்ஷன் ஆன் பண்ணிட்டாலே வந்து புது ஸ்டேஷன் பில்டிங் கட்டிடுவாங்க. ஸோ அப் லைனுக்கு ஒரு ஸ்க்ரீன், டவுன் லைனுக்கு ஒரு ஸ்க்ரீன் வச்சு அதோடைய சிக்னல் கேபிள் எல்லாமே மாற்றியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இரணியலுடைய புது ரயில் நிலையம் அந்த பக்கம் இருக்குது. இது வந்து பழைய ரயில் நிலையம். புது ரயில் நிலையத்துக்கு இனிமேல் வந்து அந்த புது பில்டிங்க்கு வந்து ஆப்ரேட்டிங் எதுவுமே போகலை. இப்போதைக்கு பழைய பில்டிங்கில் தான் டிக்கெட் கவுண்டர் எல்லாமே இருக்குது. புது பில்டிங் வழியாக தான் நீங்கள் 2 மற்றும் 3வது பிளாட்பாரத்துக்கு போகிற அந்த ஃபுட் ஓவர் கனெக்டிங் வந்து இருக்குது. அதே மாதிரி இந்த பழைய பில்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த 1வது பிளாட்பாரத்துக்கு போகிற படிக்கட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ பணிகள் வந்து நடைபெற்று வந்துட்டுருக்கு. அது முழுமையாக முடிஞ்ச பிறகு அந்த புது பில்டிங்க்கு மாற்றி அமைச்சிருவாங்க. இங்கேருந்து இந்த ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூவாக இருக்கும். ஸோ நடந்துக்கிட்டே வீடியோ எடுத்ததுனால இது கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாகிடுச்சு. வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லைனாலும் நண்பர்கள் இந்த அசௌகரியத்தை பொறுத்துக்கணும். இங்கே ஒரு ஏவிடிஎம் மிஷின் இருக்குது. அது இல்லாமல் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மலை சரிவாக இருக்கும். அதனால் நம்ம 1வது பிளாட்பாரத்துக்கு வந்து படி இறங்கி தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு 1வது பிளாட்பாரம் வந்து பயன்பாட்டில் இல்லை, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அதனால் நீங்கள் பழைய பில்டிங்கில் டிக்கெட் எடுத்துகிட்டு புது பில்டிங் வழியாக அந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை பயன்படுத்தி 2 மற்றும் 3வது நடைமேடைக்கு போயிடலாம். இதோடைய முகப்பு பகுதி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து பணிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் ஓவராக இருக்கிறதுனால இந்த காட்சிகள் உங்களுக்கு தெளிவாக தெரியாது. பட் இந்த கீழே வந்து இந்த ரூஃப், அதுக்கப்புறம் இந்த ரோடு வந்து போட வேண்டியது இருக்குது. ஸோ இங்கேருந்து நேராக ஆட்டோக்கள் அங்கே போய் அங்கே திரும்பி இங்கே வந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு வடிவம் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதிய பில்டிங் சைடில் வந்து ஒரு கேட்ரிங் ஸ்டால் இருக்குது. இங்கே டீ, பிஸ்கெட், அப்புறம் சாப்பாடு கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜி நம்மளுடைய அப்டேட்டில் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இந்த 2 ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அது இப்போ பழைய ஃபுட் ஓவர் பிரிட்ஜை வந்து இடித்து எடுத்துட்டாங்க. இப்போ பயன்பாட்டில் இருக்குது இது 1 மட்டும்தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டவுன் லைனுக்கு போகக்கூடிய பேசஞ்சர் தான் இனி வரும் காலத்தில் 2 மற்றும் 3வது பிளாட்பாரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயணிகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில் நிலையம். இந்த வழித்தடத்தில் எல்லா ரயில் நிலையமே அப்படி தான். இருந்தாலும் இரணியல் கூடுதலான பயணிகளை பெற்றிருக்கும். ஸோ 360 எடுக்கணும்னு நினச்சேன். பட் ஆட்கள் நடந்து போயிட்டுருக்கிறதுனால அந்த அளவுக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கமா இல்லை ஆளுங்களை வீடியோ எடுக்கிறோமாங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பிளாட்பாரத்துக்கு வர ஸ்டெப் வந்து அந்த லாஸ்ட்டில் வந்து பணிகள் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த படியில் இறங்கி ஃபுட் ஓவர் பிரிட்ஜில் வந்து 2 பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் டைம் டேபிள், அப்புறம் ட்ரெயினோட கோச் பொசிஷன்லாம் இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த 1 மற்றும் 2வது பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்பட்டது. ஏன்னா புதிய நடைமேடை, புதிய ட்ராக் எல்லாமே வந்து இப்போ தான் போட்டிருக்குறாங்க.
ஏற்கனவே ரொம்ப வளைவாக இருந்தது, இப்போ அதை கொஞ்சம் வளைவை வந்து லேசாக ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 லைனுமே போய் இரணியல் ஸ்டேஷனுக்கு அடுத்தபடியாக, அதாவது திருவனந்தபுரம் நோக்கி போகும்போது எல்லாமே சிங்கிள் லைனில் கனெக்ட் ஆகிடும். நாலாவது பிளாட்பாரத்தில் தான் நம்ம புனலூர் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கிது. கன்னியாகுமரி புனலூர் எக்ஸ்பிரஸ் நடுவில் ஓகேஜி கார் நிற்கிது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து 3 தான் முழுமையாக தயாராகிருக்கு. 2 மற்றும் 1வது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பணிகள் நல்ல ஒரு தீவிரமான நல்ல வேகத்தில் நடைபெறுது. இது முடிவு பெற்ற பிறகு தான் பயணிகளுக்கு எந்த அசௌகரியமும் இல்லாமல் பிளாட்பாரத்தை ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிரமத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த டபுள் செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரணியலுக்கு அடுத்தபடியாக பள்ளியாடி, குளித்துறை மேற்கு, பாரசாலை இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட முடிவடைய 2 வருடங்கள் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வரைக்கும் இந்த இரணியல் ஸ்டேஷனை இந்த மாதிரி தான் கையாள முடியும். நெக்ஸ்ட் அப்டேட்டில் பாரசாலையிலேருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் வரைக்கும் எந்த அளவுக்கு பணிகள் நடக்குங்கிறத அப்டேட்டை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.